இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தனது நாட்டு தலைவர்களை பத்திரமாக இடமாற்றம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை சிறப்பு செய்தியாளரும் நமது மூத்த இணை ஆசிரியருமான ஹரிஹரன் வழங்கிட கேட்போம். வணக்கம் ஹரிஹரன், நீங்க தொடர்பான தகவலை பதிவு பண்ணலாம். ஹெஸ்புல்லா தளபதிகள் பெரும்பாலானோர் கடந்த 1.5 வாரங்களாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஹெஸ்புல்லாவுடைய ராணுவ தளபதி கொல்லப்பட்டார். ஹெஸ்புல்லாவுடைய நிர்வாகிகள் இந்த பேஜர் சேட்டிலைட் போன் அட்டாக்ல கொல்லப்பட்டாங்க, இல்ல தாக்கப்பட்டாங்க. இதனது உச்சமாக ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கும், கடந்த மாதத்துலதான் ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கூட கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட இடம் ஈரான் தலைநகர் தெஹரான்ல. இவ்வளவு பேரை கொன்ன இஸ்ரேல் ஈரானுடைய தலைவர்களையும் தாக்கக்கூடும், அவர்களையும் குறிவைக்கக்கூடும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனுக்கும் வருவாங்கிற மாதிரி நமக்கும் வரலாம், நம் தலையை கூட அவர்கள் குறிவைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை கருத்துல கொண்டு ஈரானுடைய தலைவர்கள், குறிப்பாக ஈரானுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி உட்பட ஈரானுடைய முக்கிய தலைவர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு, மிகவும் பத்திரமான இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கான பாதுகாப்பு பன்மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஈரான்ல இருந்து வரக்கூடிய செய்தி. இத சர்வதேச ஊடகங்கள், ராய்டர்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் உறுதி செய்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த தாக்குதலுடைய அடுத்த கட்டமாக இஸ்ரேல் ஈரானை குறிவைக்கக்கூடும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. ஐநால இஸ்ரேலுடைய பிரதமர் உரையாற்றினார். எங்களுடைய நீண்ட கரங்கள் ஈரானுடைய எந்த பகுதி வரைக்கும் பாயும் அப்படின்னு அவர் வெளிப்படையா எச்சரிக்கை விடுத்தார். ஹெஸ்புல்லாவையும் மிரட்டினார். அந்த மிரட்டலுக்கு பிறகுதான் நேற்று அந்த அதிபயங்கர தாக்குதலானது நடைபெற்றது. இந்த நிலையில தான் ஈரானுடைய தலைவர்களுக்கான பாதுகாப்பானது பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உலக நாடுகளுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரானுடைய தலைமை ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது லெபனானோடு, குறிப்பாக ஹெஸ்புல்லாவோடு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நேரம், அவர்களுக்கு துணை நிற்க வேண்டிய நேரம், இஸ்ரேலுக்கு எதிராக நாம் துணை நிற்க வேண்டிய நேரம், இஸ்ரேலுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெபனானுக்கும் சிரியாவுக்கும் தேவைப்பட்டால் எங்களுடைய படைகளை அனுப்புவோம் அப்படின்னும் ஈரான் சொல்லியிருக்கிறது. இதை ரொம்ப உற்று கவனிக்கிறது ஈரான். ரொம்ப பதற்றத்தோடையும் ரொம்ப அக்கறையோடையும் இந்த விவகாரத்தை கவனித்து வருகிறது. இஸ்ரேல் தங்களை தாக்கக்கூடும் அப்படின்னு தங்களுடைய தலைவர்களுடைய பாதுகாப்பை ஈரான் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது உலக நாடுகளால் உற்று கவனிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.